தரமான ஒரு வெடப்பு மேட்ச் 2017 ஐபிஎல் ஃபைனல். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்பிஎஸ், அதாவது ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸுக்கும் நடக்குது. இந்த சீசன்ல தான் ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் இல்ல. கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையில ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்டா பேட்டிங் பிடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயே சில பல சம்பவம் ஆகி போய் 32 ரன்னுக்கு 2 விக்கெட் க்ளோஸ். கிரீஸ்ல ரோஹித் சர்மாவும் அம்பத்தி ராயுடுவும் இருக்காங்க. ஒரு ரன் ஓடிடலான்னு அம்பத்தி ராயுடு குடுகுடுன்னு ஓடி வந்தாப்ல. ஸ்டீவ் ஸ்மித் பால் எடுத்து அம்ப விடுற மாதிரி நேரா ஸ்டெம்ப பொளந்துட்டான். இந்த காரணத்தினால அம்பத்தி ராயுடு அவுட் ஆகி வீட்டுக்கு போக வேண்டியதா போச்சு. இந்த காரணத்தினால குருணால் பாண்டியா வராப்ல. நம்ம ஆளு கட்டைய போட்டுற வேண்டியதுதான். இதுக்கப்புறம் விக்கெட் போக விட்டோம்னா ஃபைனல்ஸ்ல மானங்கெட்டு போயிரும். இருக்கிறதுலே கம்மி ஸ்கோர் நம்ம ஸ்கோர் பண்ணி அவனுங்க 5-10 ஓவர்ல ஜெயிச்சு போடுவானுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு கிரைனை யூஸ் பண்ணி டிஃபென்சிவா விளையாட ஆரம்பிச்சிட்டான். ரோஹித் சர்மா வந்து ஒரு குட்டி காட்டு காட்டலான்னு காட்டினாப்ல. பால் நேரா 6 லைனை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. அங்க சர்துல் தாக்கூர் நேரா வந்து பாலை கேட்ச் அடிச்சு பேலே டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போட்டு ரோப்புக்கு அந்த சைடு போகாம இந்த சைடே நின்ட்டாப்ல. ரோஹித் சர்மாவும் இப்ப க்ளோஸ். மும்பை இந்தியன்ஸ் கால் நடுக்கத்துல இருக்கானுங்க. இறங்குறாப்ல பொலாடு. இறங்கி ஃபர்ஸ்ட் பால் நேரா விட்டாப்ல 6. ஸ்டீவ் ஸ்மித் பொலாடோட சூழ்ச்சமத்தை கண்டுபிட்டாப்ல. இந்த காரணத்தினால நேரா ஸ்ட்ரைட்ல ஸ்டம்புக்கு நேரா ஒரு ஃபீல்டரை நிக்க வச்சிருக்கானப்பா. பொலாடு அதே ஃபீல்டர் கிட்ட கரெக்டா அடிக்கிறாப்ல. கேட்ச் அவுட்டு, வீட்டுக்கு போயிட்டாப்ல. குருணால் பாண்டியா அன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அவமானத்திலிருந்து காப்பாத்திட்டாப்ல. 128 ரன் அடிக்க வைக்கிறாப்ல. அடுத்தது பேட்டிங் பிடிக்க வராங்க ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ். திரிபாட்டியும் ரஹானேவும் பேட்டிங் பிடிக்க வராங்க. ஜெயிச்சுட்டு கப் அடிச்சுட்டு கிளம்பி ஊரா பக்கம் பார்த்து போக வேண்டியதான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. டார்கெட் ஒன்றும் 200 கிடையாது. அதனால ஸ்டார்டிங்ல பொறுமையாவே ஆடுவோம். அதுக்கப்புறம் லூஸ் பால் கிடைச்சா பொழந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு ஆடிட்டு இருக்காங்க. நம்ம திருப்பதிய 3வது ஓவர்ல பும்ரா க்ளோஸ் பண்ணிட்டாப்ல. இப்போ ஒரு விக்கெட் போயிருச்சு. இதுக்கப்புறம் 3-4 விக்கெட் எடுத்தாதான் ஏதோ கடுகளவு சான்ஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கு.